நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்த அரியலூரை சேர்ந்த மாணவி தனது தோழிகளுடன் தங்கியிருந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், தற்கொலைக்கான காரணம் என்ன தெரிய வந்ததா? விவரங்கள். சுபா, அரியலூர் மாவட்டம் சோளமாதேவி கிராமத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் மாரியம்மாள் தம்பதியினர். இவர்கள் விவசாய வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகள் உள்ள நிலையில் இவருடைய மூத்த மகள் சுமத்ரா திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிஎஸ்சி ரேடியாலஜி 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள ஏகேஎம் குடியிருப்பு பகுதியில் நண்பர்களுடன் தங்கியுள்ள சுமத்ரா இரவு நண்பர்களுடன் உணவு அருந்திவிட்டு ஒன்றாக சேர்ந்து தூங்கியுள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் சக மாணவிகள் எழுந்து பார்த்த பொழுது வீட்டு வாசலில் உள்ள கம்பியில் சுடிதார் சால் மூலமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக மாணவிகள் உடனடியாக திருவாரூர் தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் இடத்திற்கு வந்த தாலுகா காவல்துறையினர் சுமத்ரா உடலை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் சுமத்ராவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்துள்ளனர். இன்னும் 3 மாதத்தில் வருட தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மன அழுத்தம் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது காதல் விவகாரமா என்ற கோணத்தில் திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நண்பர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுபத்ரா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.